பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணியினர் மதுரைக்கு செல்வதற்காக மதுரையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து மதுரையில் போராட்டம் நடப்பதற்காக பழனியிலிருந்து மகளிர் அணியினர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணியினர் அனைவரும் கடந்த வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி திரண்டிருந்தனர். இந்நிலையில் அவர்கள் செல்வதை தடுத்து காவல்துறையினர் மகளிர் அணியினரை கைது செய்து பழனியில் உள்ள நகர்பகுதியில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தனர். இவர்களை பார்க்க பாரதிய ஜனதா கட்சியின் மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் சென்றிருந்த பொழுது அவர்களை பார்த்துவிட்டு அங்கிருந்து அருகில் இருந்த மதுபான பாரில் அத்துமீறி கனகராஜ் மற்றும் அவருடன் பாரதிய ஜனதா கட்சியின் மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் மதுபான பாருக்குள் சென்று அங்கு அங்கேயே பேட்டியும் கொடுத்தன. மதுபான பார் தொடர்ந்து 24 மணி நேரம் செயல்படுகிறது. இதை எப்படி தமிழக அரசு தடை செய்யாமல் உள்ளது, காவல்துறையினர் கண்டுகொள்வதில்லை என்று அங்கிருந்தே பேட்டியும் கொடுத்து சமூக வலைதளங்களிலும் பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் மதுபான பார் உரிமையாளர்கள் நேற்று கனகராஜ் மற்றும் பொதுச் செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட நபர்கள் மீது புகார் அளித்திருந்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் இது பழனி நகர காவல்துறையினர் 5 பிரிவுகளின் கீழ் கனகராஜ் மற்றும் செந்தில்குமார் உள்ளிட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் இன்று காலை கனகராஜ் கொடைக்கானலுக்கு கட்சி விஷயமாக சென்றிருந்தால் அங்கு கட்சி கூட்டம் முடிந்து மீண்டும் திரும்பி மாலை வந்து கொண்டிருந்த பொழுது மலையின் கீழ்ப்பகுதியில் சோதனை சாவடியில் காத்திருந்த காவல்துறையினர் கனகராஜ் மற்றும் பொதுச் செயலாளர் செந்தில்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்து பழனி நகர காவல் நிலையத்தில் வைத்து தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் கனகராஜ் மற்றும் பொதுச் செயலாளர் செந்தில்குமார் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டது திண்டுக்கல் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது பழனி நகர காவல் நிலையம் முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினர் அதிகம் கூடியுள்ளனர். மேலும் அவர்களை கட்டுப்படுத்தும் வகையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் நகர காவல் நிலையம் முன்பு குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் பழனி பகுதியில் மிக பதட்டமான சூழ்நிலை தற்போது நிலவி வருகிறது.